விஜய் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்தாருன்னா அது அதுபோல அண்ணாமலையும் நம்பர் ஒன் இடத்துக்கு வர முடியுங்கிற நம்பிக்கை பலருக்கும் வந்துச்சு. விஜயை நம்பி நிறைய பேர் அமைச்சராயிட்டாங்க. அண்ணாமலையை நம்பி நம்ம அமைச்சராக இது ஒரு விசியஸ் சர்க்கிள், பொலிட்டிக்கல் சர்க்கிள். நான் இந்த தேர்தலுக்காக ஒவ்வொருத்தர் வீட்டில் இல்லை, நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறேன். விஜய் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறேன், ஒரு சினிமா நட்சத்திரமா ஒரு வீட்டில் நான் இருக்கிறேங்கிறதா முழங்கிட்டு வந்தார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி அண்ணாமலைக்கு இருக்குமா? அண்ணாமலை மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு ஹோப் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த ஹோப்பை உருவாக்குனதுக்கு காரணமே விஜயின் வெற்றி. விஜய் 3வது இடம் போயிருப்பாருன்னா அண்ணாமலைக்கு இப்போ அந்த எண்ணமே வந்திருக்காது, எண்ணமே வந்திருக்காது. விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. எப்படி விஜய் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஸ்டாலினை டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொன்னது மாதிரி அண்ணாமலை டிவிகே வெர்சஸ் அண்ணாமலை கட்சி க்ளோட் பண்ணும்போது அந்த கட்சி பேர் தெரிய வரும். அதை கேம் பண்ணி தான் தன்னோட இதை போறாரு. அப்படி இருக்கும்போது பாஜகவில் ஒரு சிலர் அண்ணாமலை பற்றி பேசி இது பண்ணாங்கன்னா அது அண்ணாமலைக்கும் விளம்பரத்தை தேடிக்கிட்டு அவங்களுக்கும் விளம்பரம் தேடிக்கிறாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை அதை கடந்து போயிடுறது தான் அண்ணாமலைக்கு. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் அரசியல் ஆய்வாளருமான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி சார். வணக்கம் சார். சார், திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவை விட்டு வெளியேறிய பிறகு ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போறதா சொன்னார். அந்த இயக்கத்திற்கு லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இப்போ இணைந்துகிட்டு இருக்காங்க. என்ன செய்ய போறாரு, எப்படி செய்ய போறாரு, அரசியல்ல ஒரு ஆளுமை மிக்க தலைவரா வருவாரா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத போது கூட லட்சக்கணக்கான பேர் இப்ப இணைஞ்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 17.5 லட்சம் பேர் இணைந்ததாக சொல்லப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு பின்னாடி கூட வேற கொண்டு நிறுத்துது. விஜய் வெற்றி யாருமே எதிர்பார்க்கல. இப்போ நாமெல்லாம் விஜய் 3வது இடம் தான் இது பண்ணேன். நம்ம பேசும்போதே விஜய் ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நம்பர் 2வா வச்சிருக்கிறது பாராட்டுறேன். சமநீதி படின்னா அவருக்கு கொஞ்சம் விஸ்வகர்மா ஓட்டு அதனால விழுங்கிறது தான் நம்ம கணக்கு. அப்படி விழுந்தாலும் அவர் 3வது இடத்தை தாண்டி போயிட மாட்டாருங்க தான் நம்மளோட நம்பிக்கை. நீங்கள் உட்பட எல்லாருடைய கணிப்பும் அது மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி செங்கோட்டையன், ஆர்எஸ் முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், சுப்பிரமணியம், ராஜலட்சுமி அவங்க கேண்டிடேட் ஆகலை. கேண்டிடேட் ஆன நிறைய பேர், தூசி மோகன், இவங்க மூலமா அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்துவார். இதெல்லாம் நம்ம தெளிவாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பாராத வகை அவர் நம்பர் 1 இடத்துக்கே வந்துட்டார். அப்போ விஜய் நம்பர் 1 இடத்துக்கு வந்தாருன்னா அதுபோல அண்ணாமலையும் நம்பர் 1 இடத்துக்கு வர முடியுங்கிற நம்பிக்கை பலருக்கும் வந்துச்சு. இப்போ விஜய் நம்பி 75-80 பேர் அன்அஸ்யூமிங் பர்சன் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அப்போ அதில் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் பவர் ஆயிட்டாங்க. இப்போ நம்மளும் அண்ணாமலையை நம்பி எடுத்தால எம்எல்ஏ ஆயிட முடியும். விஜயை நம்பி நிறைய பேர் அமைச்சராயிட்டாங்க. அண்ணாமலையை நம்பி நம்ம அமைச்சராக இது ஒரு விசியஸ் சர்க்கிள், பொலிட்டிக்கல் சர்க்கிள். அந்த இடத்துக்குள்ள விஜய் கிட்ட பில்லப் ஆயாச்சு. ஏனுமே வேக்கண்டா அண்ணாமலை கிட்ட போனால் நம்ம ஆளாயிரலான்னு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவராட்டு அண்ணாமலையை மதித்து இன்னைக்கு ஒரு 15 to 20 லட்சம் பேர் மெம்பராட்டு ஒரு 4-5 நாளைக்குள்ளே சேர்ந்துட்டாங்க. இன்னும் அவங்க தெருமுனை கூட்டம் போடுறாங்க, தெருமுனையில் மெம்பர்ஷிப்பை சேர்க்குறாங்க. இது ஒரு ஏக்கமாட்டே பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. ஓகே சார், நீங்க சொல்லும்போது சொன்னீங்க விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. விஜய்க்கு ஏற்கனவே அவர் சொன்ன விஷயம் நான் இந்த தேர்தலுக்காக ஒவ்வொருத்தர் வீட்டில் இல்லை, நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறேன். விஜய் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறேன், ஒரு சினிமா நட்சத்திரமா ஒரு வீட்டில் நான் இருக்கிறேங்கிறதா முழங்கிட்டு வந்தார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி அண்ணாமலைக்கு இருக்குமா? அதாவது அந்த விஜய்க்கு பாப்புலாரிட்டி அண்ணாமலைக்கு இல்லைங்கிறது 100க்கு 100 உண்மை. அதை நம்ம மறுத்துக்கிட்டு பேச முடியாது. ஆனால் அரசியல் அரங்கத்துக்குள்ள விஜய் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி ஜூன் 22 விஜய் பிறந்தநாள். இந்த வருஷம் ஜெயலலிதா பிறந்த நாள் மாதிரி மண் சோறு சாப்பிடாத குறையாக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கும். அது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கோ எதுவும் இல்லை. ஆனால் அவர் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடி விஜய்க்கு பிறந்த நாள் எவ்வளோ பேர் கொண்டாடினாங்க, அதிகாரத்தில் இல்லாத அண்ணாமலை பிறந்தநாள் எவ்வளோ பேர் கொண்டாடினாங்கன்னா விஜய் பிறந்தநாள் கொண்டாடினவங்க எண்ணிக்கையை விட ஒரு 3-4 மடங்கு அண்ணாமலை பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்கன்னா அண்ணாமலை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு ஹோப் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஹோப்பை உருவாக்குனதுக்கு காரணமே விஜயின் வெற்றி.
விஜய் 3வது இடம் போயிருப்பாருன்னா அண்ணாமலைக்கு இப்போ அந்த எண்ணமே வந்திருக்காது, எண்ணமே வந்திருக்காது. விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. அவரும் எப்படி பண்றாரு, என்ன பண்றாருங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். உள்ளாட்சி தேர்தலுக்கு கேண்டிடேட் போடுவோம்னு சொல்றாரு. நம்மளை பொறுத்தளவுல மக்களவை தேர்தலில் அவர் மோடிக்கு எதிராக வரமாட்டாருன்னு நான் கருதுறேன். அவர் தான் அதில் முடிவெடுக்க முடியும். அதே மாதிரி அவர் என்னோட பார்வையில் விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் விஜய்க்கு எதிராக களத்துக்குள்ள அவர் சிஎம்னு 234 கூட்டணிக்கு ஆட்கள் வந்தா அதை சேர்த்துக்கிட்டு அவர் களமாடுவாருங்கிறது தான் என்னோட ஒரு கணிப்பா இருக்குது. அவரோட டெஸ்டிங் கிரவுண்டு எதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சட்டமன்ற தேர்தல் தான் விஜய்க்கு டெஸ்டிங் கிரவுண்டா வந்தது. விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்ட் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தரப்பினர் அணுகுனாங்க. அதே மாதிரி அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்ட் விஜய்க்கு மாற்று அண்ணாமலை தான்னு அவங்க சட்டமன்ற தேர்தல் அணுகக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள அண்ணாமலை களம் அமைப்பார், வியூகம் அமைப்பார் நான் கருதுறேன். ஓகே சார். சார், திரு அண்ணாமலை பாஜகவை விட்டு வெளியேறிய பிறகு பாஜக குறித்தோ இல்லை அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் குறித்தோ ஒரு வார்த்தை கூட விமர்சனம் வைக்கல. ஆனால் திரு அண்ணாமலை மீது ஒரு விஷமத்தையும் ஒரு தனிப்பட்ட விமர்சனத்தையும் கக்கும் விதமாக அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து அவர் மேலே விமர்சனத்தை தனிநபர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அண்ணாமலை ஐடென்டிஃபை த எனிமின்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி அவர் எதிரியா தனக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் 35 விழுக்காடு வாக்கெடுத்து காங்கிரஸ் ஆதரவு, சிபிஎம் ஆதரவு, சிபிஐ ஆதரவு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு, பிசிக்கு ஆதரவோட நாளைக்கு மதிமுக ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியான விஜயை தான் தனக்கு எதிரியாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு. எப்படி விஜய் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஸ்டாலினை டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொன்னது மாதிரி அண்ணாமலை டிவிகே வெர்சஸ் அண்ணாமலை கட்சி ஃப்ளோட் பண்ணும்போது அந்த கட்சி பேர் தெரிய வரும். அதை ஏம் பண்ணி தான் தன்னோட இதை போறாரு. அப்படி இருக்கும்போது பாஜகவில் ஒரு சிலர் அண்ணாமலை பற்றி பேசி இது பண்ணாங்கன்னா அது அண்ணாமலைக்கும் விளம்பரத்தை தேடிக்கிட்டு அவங்களுக்கும் விளம்பரம் தேடிக்கிறாங்க. இந்த மாதிரி அண்ணாமலை அதை கடந்து போயிடுறதான் அண்ணாமலைக்கு அது சரியா இருக்கும். அந்த வியூகத்தை தான் அண்ணாமலை வகுத்து போறாருன்னு நான் கருதுறேன். ஏன்னா அவருக்கு டார்கெட்டோ எதிரியோ பாஜக இல்லை, மோடியோ அமித்ஷாவோ இல்லை, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதான் அவருக்கு ஏமுன்னு சொல்லும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கு எதிராக தான் அவரோட அந்த மீடியாக்களுக்கு அந்த மார்க்கெட்டிங்கில் ஏதோ பிரச்சனை வரும்போது மூணு தொலைக்காட்சிக்கு மட்டும் ஏன் ஒரு அறிக்கை அன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே டெய்லர் வாடகைன்னு அந்த அவரோட வியூகத்தை விஜய் எதிர்ப்புங்கிற அந்த தாவேக்கா எதிர்ப்புங்கிற அந்த வியூகத்தை தான் முதலடியில எடுத்து வச்சிட்டார். எஸ், சரி சார். சார், திரு அண்ணாமலை வெளியேறிய பிறகு மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் தமிழிசை அவர்களும் ஒரு பேட்டியில் குறிப்பிடுறாங்க, அண்ணாமலை பாஜக விட்டு வெளியேறினால கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி எதுவும் பாதிப்பு இல்லையா சார்? அண்ணாமலைக்கு நோக்கம் பாஜக பாதிக்க வைக்கிறது அல்ல. அவர் டால் பொலிட்டிக்ஸுக்கு போறாரு. டால் பொலிட்டிக்ஸ் மீன்ஸ் விஜய் வெர்சஸ் அண்ணாமலைங்கிற ஒரு டால் பொலிட்டிக்ஸ்க்கு அவர் போறாரு. ஹி ஏம்ஸ் கை, அவ்வளவுதானே. அதுல அவருக்கு உங்களுக்கு 3 விழுக்காடு எடுத்து ஒரு எம்எல்ஏ மட்டும் ஒரு எம்பியும் கூட இல்லாத ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு பதில் சொல்லிட்டு நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதை அப்படி கடந்து போகிறது தான் அவருக்கு நல்லது. அவர் மெம்பர்ஷிப் சேர்க்கறது, அடுத்து 234 கேண்டிடேட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட கன்ஸ்ட்ரக்டிவான வேலைகளில் அவர் போவார். ஓகே சார். சார், தாவேக்கா அரசு வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக முன்னாள் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியை இந்த 6 மாத காலத்திற்கு நாங்கள் எந்தவித விமர்சனமும் செய்ய மாட்டோம் அப்படி என்று சொன்னார். அதன் பிறகு அடுத்தடுத்த மீட்டிங்கில் 2ஆம் கட்ட தலைவர்கள், ஈவன் இப்போ திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே இந்த ஆட்சி 3 மாதங்களுக்கு நிலைக்குமா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிரதிபலிச்சுட்டே இருக்காரா சார்? அதாவது எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் தான் நான் சொன்னேன். அப்போ தினகரன் 3 மாதத்துல இந்த எலெக்ஷன் இந்த ஆட்சி பெயர்னு சொல்லும்போது 3 மாதத்துக்கு பிறகு தினகரன் இதைத்தான் பேசுவாருங்கிற கருத்தை சொன்னேன். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான் இருக்குது. பட் இது மைனாரிட்டி கவர்மெண்ட். அன்னைக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட், எடப்பாடி கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட். இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிற லெவலில் கூட்டணி கட்சிகள் இப்போ இவங்க ஹார்ஸ் ட்ரேடிங் கூடாதுங்கிறத இவங்க ஜோதிமணி ஆணித்தரமாக 5 எம்எல்ஏக்களை வச்சு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சியோட முக்கிய தலைவர் கரூர் எம்பி குதிரை பேரம் பாஜக பண்ணாலும் தப்பு தான், தாவேக்கா பண்ணாலும் தப்பு தான்ன்றாங்க. பாஜக மக்களவை தேர்தலில் வெற்றியை பெற்றுட்டு மக்கள் நம்பிக்கையை பெற்று தான் மத்திய பிரதேசத்திலும் கர்நாடகாவிலையும் பண்ணாங்க. இவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆட்களை தங்கள் பக்கம் கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் கட்சியாட்டோ ஆட்களாட்டோ இது பண்ணுறாங்க. கட்சியாட்டே 5 பேரை கொண்டு வந்துட்டாங்க என்றாலும் அந்த காங்கிரஸ் கட்சி அதை விமர்சனம் பண்ணுறாங்க.
இவர் சிபிஎம் விமர்சனம் பண்றாரு. அப்போ ஸோ விடுதலை சிறுத்தைகள் அவங்க பல விஷயங்கள் சொல்லாங்க போது இந்த சப்போர்ட்டிங் பார்ட்டியை வந்து விட்ரா பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஸ்டாலின் பேசுறாரே தவிர மாற்று அரசு இல்லைங்கிறது வந்து தாவேகா அரசுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கதா நான் பார்க்குறேன். ஓகே சார். ஆனால் திமுகவோட தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது இந்த மாதிரி சொல்ல கூட்டணி கட்சிகள் எங்களோட உத்தரவு பெற்று தான் போனாங்க, இப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க. ஆனால் சிபிஎம் உடைய திரு சண்முகம் ஐயா அவர்கள்லாம் சொல்லும்போது கூட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மதச்சார்பற்ற கட்சிகளோட கூட்டணியில் தான் நாங்கள் போயிருக்கோம், திமுகவோட கூட்டணி எங்கள் கூட்டணி இப்போது இல்லை அப்படின்னு மறுத்தே சொல்லிட்டாரு. இப்போ ஆனால் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, எங்களுடைய கூட்டணி தான் இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. விடுதலை சிறுத்தைகளும் மறுத்துட்டாங்க, கம்யூனிஸ்டுகளும் மறுத்துட்டாங்க. இருந்த போதும் தொடர்ந்து அதே சொல்லிட்டு இருக்க வந்து ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வெற்றி பெற்ற 13 பேர் விஜய முதல்வராக சொல்லியிருக்காங்க போது இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. தங்கள் சுயநலம், சந்தர்ப்பவாதம், அரசியல் பச்சோந்தித்தனத்துக்கு சண்முகங்களும் திருமாவளவன்களும் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அவங்க அதிகாரத்துக்குள்ள இது பண்ணிட்டு இருக்காங்க. சண்முகம் சிபிஐ கூட டு சம் எக்ஸ்டென்ட் பரவாயில்ல, அவங்க அதிகாரத்துக்குள்ள வரல, பட் அதிகாரத்தை செலுத்துவாங்க. அது தெளிவு, அது மறைமுகமாக தெரியும், அது அந்த அரசில் இருக்கவங்களுக்கு அது தெரியும். ஆனால் பச்சையாட்டே அதிகாரத்துக்குள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் பிசிகாவும் காங்கிரஸும் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வெற்றி பெற்றவங்க. இதை விட விஜய் என்ன பண்ணியிருக்கலாம்னா, எடப்பாடி முதல்வர்னு வெற்றி பெற்றவங்க கிட்ட எடப்பாடி கிட்டேயே பேசி விஜய் முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர்னு ஒரு யாருக்கும் மெஜாரிட்டி வராத சூழ்நிலையில் எடப்பாடி கூட கை கோர்த்துக்கிட்டு விஜய் முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர்ங்கிற ஒரு இது போயிருக்கலாம். அது வந்து ஜெயித்தவர், அவரை சேமா சொல்லி ஜெயித்தவர், அவருக்கு மெஜாரிட்டி வரலன்னு சொல்லும்போது இன்னொருத்தருக்கும் மெஜாரிட்டி வரல, சிங்கிள் லார்ஜஸ்டாக வந்துட்டாரு. நான் தேர்ட் லார்ஜஸ்ட், நான் தேர்ட் பார்ட்டி வந்து இது போனேன், நான் இதில் ஒன்றும் குதிரை பேரம் இல்லை, என்ன முதல்வராக சொல்லி எடுத்த 47 பேர் கூட நான் துணை முதல்வராக நான் கைகோத்துக்கண்ணி போகலாம். இது வந்து பச்சை சந்தர்ப்பவாதம் மட்டும், அரசியல் நயவஞ்சகத்தனம் மட்டும், முதுகுல குத்தக்கூடிய ஒரு தன்மையாட்டும் இருக்குது. இது காங்கிரஸ் கட்சி மக்களவைத் தேர்தல் காலகட்டத்தில் இதற்கான விலையை கொடுக்கக்கூடிய சூழல் தான் வரும். இவங்க எல்லாமே வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக இந்துக்கள் எல்லாம் இழிச்சவாயர்கள்னு இந்துக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய சனாதன தர்மத்தை முன்னிறுத்தக்கூடிய பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போலித்தனத்தை சொல்லி இவங்க அதிகாரத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிறாங்க. இவங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு பாஜக எதிர்ப்புங்கிறத ஒரு சந்தடி சாக்கா சொல்லக்கூடிய ஒரு கயமைத்தனம் தான் இவங்கள்ட்ட இருக்குது. இது மக்கள் மத்தியில வந்து அருவறுக்கப்படும், வெறுக்கப்படும், தண்டிக்கப்படும் நான் கருதுறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரமணி.